வெள்ள நிவாரணம்ன்ற பேர்ல ஒரு ஃபேமசிட்டி தெரிக்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. ஏங்க ஒரு பொது சேவை மனுஷனுக்கு பண்ணாலும் தப்புன்றீங்க, பண்ணலைனாலும் தப்புன்றீங்க. விஜய் சார் கண்டிப்பாக ஜெயிப்பார். விஜயகாந்துக்கு வந்து இப்போ உள்ள ஃபேன்ஸ் அதிகமாக அந்தளவுக்கு இல்லை ப்ரோ. இங்கே இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஃபேன்ஸ் ஆகுறாங்க தளபதிக்கு. அவர் கட்சி ஆரம்பித்தால் அவர் தேர்தல் என்னென்னா அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போடுவாங்கங்கிறதுக்கு ஒன்றும் கேரண்டி கிடையாது. ஐயா என்ன இப்படிலாம் கேட்குறீங்க? சிஎம் அளவுக்குலாம் இன்னும் ஒரு மெச்சூரிட்டியே வரல அவருக்கு. எஸ்+ நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் வந்து தூத்துக்குடி நெல்லை மக்களுக்கு வந்து வெள்ள நிவாரணமா வந்து சில பொருட்கள் எல்லாமே கொடுத்திருந்தாரு. இப்போ ரொம்ப பாதிச்ச மக்கள் எல்லாத்துக்குமே வந்து காசாவும் கொடுத்திருந்தாரு. இந்த விஷயம் எல்லாமே வந்து அரசியலுக்காகத்தான் அப்படின்னு இருந்தாலுமே இப்போ அவர் பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அரசியலுக்குள்ள வந்தாருன்னா ஜெயிப்பாரா மாட்டாரா, மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட கிடையாது. இப்போ இந்த வெள்ள நிவாரணமா கொடுத்தாருல்ல, இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்க? விவசாயிகள்லாம் கொஞ்சம் பாவம் வந்து கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து அவர் வந்து ப்ரொஃபஷனலாக எதுவும் கொடுத்தாரு. அவர் ஹெல்ப் பண்ண தோணுச்சு அவருக்கு. அவர் வருவார், அந்த நோக்கத்தில் தான் பண்ணுறாரு. பேர் வாங்குறதுக்காகவும் பாப்புலாரிட்டிக்காகவும் கொடுக்குறது தான். இது நல்ல விஷயம் தான். இது அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்குறாருன்னா நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் அவர் செஞ்ச உதவி அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. அது நல்ல உள்ளதால செஞ்சுருக்காரு. ஏங்க ஒரு பொது சேவை மனுஷனுக்கு பண்ணாலும் தப்புன்றீங்க, பண்ணலைனாலும் தப்புன்றீங்க. சென்னையில் தரல, அந்த பக்கம் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இங்கே உள்ளவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசினாங்க. தளபதி எங்கே கொடுத்தாலுமே ஓகே தான். பொதுமக்கள் வந்து ஒருத்தர் உதவி பண்ண போனால் 1008 சொல்கிறாங்க, செஞ்சாலும் தப்பு செய்யலைனாலும் தப்பு. அதாவது உதவி பண்ணணும்னு நினச்சா ஒழுங்கா அவருக்கு ஆல்ரெடி ஃபேமசிட்டி இருக்கு, வந்து எப்பவுமே உதவி பண்ணலாம். வெள்ள நிவாரணம்ன்ற பேர்ல ஒரு ஃபேமசிட்டி தெரிக்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. நிவாரணன்றது யாருங்களா இப்போ இங்கே கூட சென்னையில் பார்த்தீங்கன்னா பாலா கொடுத்தாரு, நிஷா கொடுத்தாங்க. அந்த மாதிரி யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணுறது ஒரு இயல்பு தான். அவர் ஏதோ செஞ்சிருக்காரு, அவரை நல்ல மனுஷன், நல்லதை பண்ணியிருக்கிறாரு. 2026 கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொன்னாரு. ஸோ வந்தாருன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜெயிச்சிருவார். ஐயா என்ன இப்படிலாம் கேட்குறீங்க? சிஎம் அளவுக்குலாம் இன்னும் ஒரு மெச்சூரிட்டியே வரல அவருக்கு. அரசியலுக்கு வந்தால் ஒரு 90% ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது அதுக்கு மக்கள் தான் பதில் சொல்லணும். அரசியலுக்கு வரலாம் என்று என்னுடைய கருத்து கணிப்பேன். எல்லாம் சொல்கிறாங்க அரசியல் வருவாருன்றாங்க. அதை ஏதோ வருத்தங்க வந்து யாராவது ஒருத்தர் நல்லது செய்யிட்டாங்க மக்களுக்கு. நானும் அரசியலுக்கு வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இவருக்கு ஓட்டு கிடைக்கணும் அப்படின்னா இவருடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கிற ரசிகர்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக 15 to 20 தொகுதிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அரசியலுக்கு புதுசு, சினிமாவுக்கு ஒரு அனுபவசாலி. மேபி விஜய் ரசிகர்கள் வேணா ஓட்டு போடுவாங்க. மக்களுக்கு நல்லது செய்யறது தானே இப்போ வந்துடுறாரு. அவரு நல்லது பண்ணட்டாங்க, யார் பண்ணாட்டாங்க. மற்றவங்க போட மாட்டாங்கல்ல. அவர் கொடுக்குற இப்போ 25,000 கொடுத்தாரு, எல்லாரும் கொடுத்த அமௌண்ட்டை விட அதிகமாக கொடுத்தாரு. அந்த டைம்லேயும் அதே மாதிரி பல்காக கொடுத்தாருன்னா மேபி ஜெயிக்கலாம். யார் வந்தாலும் வந்து நல்லது செஞ்சால் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லதாக இருக்கும். இந்த மழையில் யாருங்க வருவா? இவ்வளோ பணம் இருக்கிறோம், அந்த மழையில் வந்து இவ்வளோ உதவி பண்ணுறான். மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது, ரசிகர்களும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட உதவி பெற்றவங்க எல்லாருமே இவருக்கே ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். இவ்வளவு கட்சிகள் இருக்கும்போது புதுசாக ஒருத்தர் வந்து வேறொன்று நினைக்கிறது அல்லது காலொன்று நினைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு லாங் ரன்ல அவர் வின் பண்ணலாம். அவரை வந்து நம்மளால முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ அவருக்கு செய்யணும். நம்மளால அந்த பணத்தை தர முடியுமா? அவருக்கு தர முடியாது. நம்மளால முடிஞ்சது ஒரு ஓட்டு போட்டு அவரே வர அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஏன்னா பைசாக்காக போடுறது தானே இப்போ எல்லாருமே ஓட்டு அப்படிதான் போடுறாங்க. ஜெயிக்கணுங்க. விஜயகாந்த் கூட மக்கள் போடலங்க, இவரையாவது ஆதரிச்சு ஜெயிக்க வைக்கணுங்க. விஜய் சார் கண்டிப்பா ஜெயிப்பார். கமல் அவர்கள் வந்து ஜெயிக்கல, நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க, யாருமே ஜெயிக்கல. விஜய் மட்டும் எப்படி ஜெயிப்பாரு? விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்லல, கொடுத்து மேபி ஒரு எம்எல்ஏ சீட் வேணா கிடைக்கும், அவ்வளவுதான். ஜெயிப்பாருலாம் என்ன வேலை? அவரை விட இப்போ கொஞ்சம் பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து தோத்துட்டாரு, ஜெயிக்கல. 100% வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அவர் நின்னாரு அப்படின்னா அவர் தான் ஜெயிப்பார். விஜய்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நல்ல ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் சொல்லுவேன். விஜய் மாதிரி அவ்வளோ ஃபேமஸ் ஆகல, இவர் ரொம்ப பாப்புலாரிட்டியாக இருக்கிறாரு. 75% எனக்கு நம்பிக்கை இருக்குது விஜய் வரலான்ட்டு. சார் அது மட்டும் இருந்தா போறாது சார். ஃபர்ஸ்ட் பப்ளிக்னா என்னன்னு தெரியணும், அவங்களோட பேசிக் நீட்ஸ் என்னன்னு தெரியணும், கண்ட்ரியோட பேசிக் நீட்ஸ் என்னன்னு தெரியணும். அதை பத்திலாம் எதுவுமே பேச மாட்டேன்றாரு. எல்லாரையும் ஒரே மாதிரி இது பண்ணக்கூடாதுங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல விஜயகாந்தும் செம்மையா பாப்புலேஷன் வந்தாருங்க. அது கூட இருந்தவங்க எல்லாம் அழிச்சிட்டாங்க. அவர் நிறைய நல்லது செஞ்சாருங்க. ரசிகர்கள் ஓட்டு போட்டாலே அவர் கண்டிப்பாக ஜெயிச்சுருவார் ப்ரோ. ஏன்னா ரசிகர்களே அவருக்கு அதிகம். இன்னும் அது இல்லாமல் அவர் அரசியல் இல்லாமே அவர் மக்களுக்கு நிறையா செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் அரசியல் இருந்தாங்கன்னா நிறையா செய்வார் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு
இது இருக்குது. விஜயகாந்த் வந்து இப்போ உள்ள ஃபேன்ஸ் அதிகமாக அந்தளவுக்கு இல்லை ப்ரோ. விஜயகாந்த் வந்து ஸோ அந்த 80s 90s உள்ளவங்க மட்டும்தான் அந்தளவுக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்க. இங்கே இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஃபேன்ஸ் ஆகுறாங்க தளபதிக்கு. ஸோ அதனால கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுல்ல. சென்னை மக்களுக்கு எது கொடுக்கல, நெல்லையில மட்டும் கொடுத்துருக்காருங்களா? இல்லை, பாதிக்கப்பட்ட இடம் அங்கே தானே ரொம்ப. நெல்லை, தூத்துக்குடி இதுதான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. சென்னை அவ்வளோ இல்லை. ஒருவேளை அப்போ சுச்சுவேஷன் வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம், இல்லை வேற யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் வாங்கி கூட பண்ணியிருக்கலாம். தோணுது செய்கிறாங்க, நம்ம கூட தோணுச்சுன்னா செய்ய வேண்டியது தான், அந்த மாதிரி கூட இருக்கலாம். சென்னை ஒரு 30-40% தான் இருக்குது. 75% மேலே தான் இதுவாக இருக்குது. ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்தது. அதுதான் அங்கிட்ட போய் தேடி போய் கொடுத்தாரு. ரசிகர்கள் நம்பி தான் வந்து அரசியலுக்கே வராங்க. ரசிகர்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மையா? அது உண்மை இல்லை. அப்பா அம்மாவை சொல்லி வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க இட்டுன்னு போகலாம் ஓட்டு போடுறதுக்கு. அவங்க அப்பா அம்மாவே அந்த கட்சிக்கு போட மாட்டாங்க. கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பாங்க. அவருடைய ரசிகர்கள் அவர் ஓட்டு போடாமல் வேறு யார் ஓட்டு போடுவாங்க? அண்ணன் ஒரு கட்சியில் இருப்பா, தம்பி ஒரு கட்சியில் இருப்பாங்க. அண்ணனை நம்பி விஜயகாந்த்னு இருப்பார், பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஓட்டை மட்டும் அவங்க எந்த கட்சி அந்த கட்சி சார்ந்து தான் போடுவாங்க. கண்டி பேச்சு மட்டும் தான் இருக்கும். அங்கே உள்ளே போனால் மாற்றி போட்டுருவாங்க. அது திராவிட கட்சிக்கு தான் வரும் மாறி மாறி. இவங்களால வர முடியாது. அவருக்கு ரசிகர் அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. எலெக்ஷனில் யார் வேணாலும் நிற்கலாம். அவருடைய ரசிகர்களே எல்லா கட்சியை சேர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க. அவருடைய கட்சியிலேயே அவர் கட்சி ஆரம்பித்தால் அவர் தேர்தல் என்னென்னா அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போடுவாங்கங்கிறதுக்கு ஒன்றும் கேரண்டி கிடையாது. எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி. பட் ஆனால் ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவர் வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். பட் நான் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்ட்டு தெரில. பட் ஆனால் 2024 அவர் தான் சிஎம் வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. பேசும்போது பேசுவாங்க. ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பார், அவர் ஒரு ஒன்றிய சேர்மனாக இருப்பார். இருந்தால் கூட அந்த கட்சி தலைவராக இருந்தால் கூட அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஓட்டே அவங்களுக்கு வராது. அவர் தான் வருவார்னு நினைக்கிறோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு புதுசாக அரசியலுக்கு வர்றவங்க அவங்க எந்த துறையிலேருந்து வந்தாலும் தமிழ்நாட்டில் பிரபலமாகிறது அவ்வளோ சுலபம் இல்லை.